தரமணி என்னுடைய 3வது படம். கற்றது தமிழ் தங்கமீன்களுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய படம். ஒரு ஆகஸ்ட் 11 வெள்ளிக்கிழமை திரைக்கு வருது. கற்றது தமிழ் டார்க்கான ஒரு ஃபிலிம் அண்ட் ஒரு 25 வயசுக்கு மேற்பட்ட ஒரு எம்ஏ பட்டதாரனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். தங்கமீன்கள் கைண்ட் ஆஃப் ஃபீல் குட் மூவி. ஒரு 30 வயசுக்கு மேற்பட்ட அப்பா மகள் உறவு, எஜுகேஷன், அதை பற்றி படம்னு சொல்லலாம். தரமணி இட்ஸ் அபவுட் கரண்ட் ஜென்ரேஷன், 18 வயதுக்கு மேற்பட்ட காதல் வயப்பட்டு இருக்கிற, காதல் வயப்பட போகிற, காதல் வயப்பட்டு பிரிந்திருக்கிற, பிரிவில் வேதனைப்படுகிற, துக்கப்படுகிற, கோவப்படுகிற ஆண் பெண் திருநங்கை என அனைவருக்கும் உரிய படம் தரமணி. ஸோ தரமணி இட்ஸ் மோர் என்டர்டெய்னிங் தேன் த ப்ரீவியஸ் டூ. ஏன்னா இந்த யங் ஜென்ரேஷனை அவங்களுடைய விஷயத்தை முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய பாஷையில் பேச ட்ரை பண்ண ஒரு படம். தங்கமீன்களுக்கு அப்புறம் இந்த படம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கான காரணம் இந்த கதை ஒரு ரெகுலரான கதை இல்லைங்கிறது. 2 ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்லை. ஆண்ட்ரியா இருந்தாலும் கூட அஞ்சலி நடிச்சிருக்காங்க, புது ஹீரோ. ஸோ அது ஒரு பிரச்சனை. அப்புறம் இந்த மாதிரி படங்களை இன்றைக்கி எடுக்கிறத விட ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இட் டுக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். படத்தில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கருத்து சொல்கிறதோ நீதி சொல்கிறதோ இல்லை கதை. படம் பார்க்குற ஒருவேளை இப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். படம் பார்த்தா ஒருவேளை உங்களுக்கு எப்படி தோணுன்னா, உங்கள் காதலியை முன்னை விட அதிகமாக நீங்கள் காதலிக்க தொடங்குவீர்கள். உங்களுடைய காதலனை மன்னிக்கக்கூடிய மனம் உங்களுக்கு பெண்களுக்கு வர்றதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பிரிந்தவர்கள் திரும்ப சேரலான்னு தோண வைக்கலாம். இல்லை பிரிந்தவர்களுக்கு திரும்ப ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோண வைக்கலாம். இல்லை தன் தவறை தானே உணரவும் வைக்கலாம். இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆண்ட்ரியா இதில் ஆல்தியா ஜான்சன்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். ரொம்ப ரொம்ப செல்ஃப் எஸ்டீம் உள்ள, தன் மீது அதிக நம்பிக்கையும் உற்சாகம் உள்ள ஒரு பெண். யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இண்டிபெண்ட்டாக வாழக்கூடிய ஒரு பெண். வசந்த் ரவி இந்த படத்தில் அறிமுகமாகிறாரு. அவருடைய பெஸ்ட் அவர் கொடுத்துருக்காரு. ஐ திங்க் இன்னும் வரக்கூடிய காலங்களில் ஒரு நல்ல நடிகராக அவர் மாறுவான்னு நான் நம்புகிறேன். அஞ்சலி இந்த படத்தில் அபூர்வ சௌமியாவாக வராங்க. ஒரு கேமியோ கேரக்டர். கற்றது தமிழில் நாங்களாம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அவங்ககிட்ட இந்த கேமியோ சின்ன கேரக்டர்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அதை ஒரு துளியும் கூட யோசிக்காமல் ஒரு நட்பின் அடிப்படையில் அதை பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்றைக்குமே தரமணி க்ரூ நன்றி கடன் பட்டிருக்கோம். இந்த கதை ஆண் பெண் உறவை பற்றியான படம். ஆண் பெண் உறவை பற்றியான படத்தில் பெண்கள் பக்கம் தான் நியாயம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், இல்லாட்டி அதுதான் உண்மை. ஸோ படமும் அந்த மாதிரி இருக்கும். இல்லை, மெசேஜ் சொல்கிறது இந்த படமே இளைஞர்கள் பயங்கரமாக எக்ஸைட் ஆகி என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தரமணியில் கண்டிப்பாக இன்றைய வாழ்க்கை, இன்றைய நவீன வாழ்க்கை, உலகமயமாக்கலுக்கு பின் ஏற்பட்டுள்ள நவீன சிக்கல்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவாகும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் டைரக்டருங்கிற வேலையை தாண்டி வேறு எந்த வேலையும் நான் பார்க்கல, நடிக்கல. இல்லை, அது உங்களுக்கு படம் பார்க்குறப்ப தெரியும். நிறைய பேர் வரக்கூடிய செய்தித்தாள் விளம்பரங்கள், முகநூலில் போடக்கூடிய விளம்பரங்களில் இதுக்கும் படத்துக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டாங்க. இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. அது எப்படின்னா அதான் மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறது. இந்த கதையே மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறது தான். உங்களுக்கு மொட்டைத்தலை புரிஞ்சால் மொட்டைத்தலை, முழங்கால் புரிஞ்சால் முழங்கால், அதுதான் தரமணி. இந்த படத்தில் 6 பாடல்கள். என் படத்தில் அதிக பாடல் இடம்பெறுவது தான் முதல் முறை. அப்புறம் என் படத்தில் பெண் குரல்கள் இடம்பெறுவது தான் முதல் முறை. ஆண்ட்ரியா ஒரு பாடல் பாடியிருக்காங்க. ஸ்ருதின்னு ஒரு பெண் அவங்களுடைய முதல் பாடல் நினைக்கிறேன். அவங்க 2 பாடல் பாடியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இசை, நண்பன் நா முத்துக்குமார் தமிழ்.
இல்லை வசனத்தை வேணே அழுத்தமாக அப்படி பர்பஸோடு எழுதுறதில்ல. பட் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் ஓவர்லாப்ஸ் இருக்குது. மேபி அது அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் சென்சார் போர்டில் இருக்க ஒரு பிரச்சனை தான். ஒரு பெண் ராவாக தண்ணி அடித்தால் வந்து தர முடியும், இல்லைனா ஆணாக இருந்தால் வேறு விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு பெண் சிகரெட் குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய கலாச்சார அதிர்ச்சி மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்க. இன்னும் கிராமங்களில் பாட்டிகள் சுட்டு குடிச்சிட்டு தான் இருக்காங்க, பாட்டிகள் கட்டிங்கில் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ எப்போ திடீர்னு இப்படி மாரல் போலீசிங் ஆரம்பிச்சது, எது பெண் செய்யக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சுங்கிறது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் பெண்கள் சுருட்டு பிடிப்பதும் மது அருந்துவதும் புதியதல்ல. ஆண்ட்ரியா தான் இந்த படத்தினுடைய பேக் போன். அண்ட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சட்டிலாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் இது இன்னும் சொல்ல போனால் இது படம் முடியிருப்பது யாரோட படங்கிறப்ப இது ஆண்ட்ரியா படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் தான், அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. படம் கண்டிப்பாக திரைக்கு வந்து வெள்ளிக்கிழமை காலையில் வந்துடும். அடுத்த படம் பேரன்பு. அந்த படம் முடிஞ்சுது, இப்போ டப்பிங் முடிஞ்சுது, எடிட்டிங் முடிஞ்சுது. அந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் மிச்சம் இருக்குது, பாடல்களும் முடிஞ்சுது. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 மாதங்கள் அது திரைக்கு வந்துடும் நான் நம்புகிறேன். தரமணி வர ஆகஸ்ட் 11 வெள்ளிக்கிழமை வந்து திரைக்கு வருது. நீங்கள் அவசியம் திரைக்கு வந்து படம் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் என்னுடைய மித்த 2 படத்தை நிறைய பேர் டிவிடியில் பார்த்துருக்கீங்க, நெட்டில் பார்த்துருக்கீங்க, பார்த்துட்டு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பட் நீங்கள் உடனே திரையரங்களை பார்த்துட்டு நல்லாயிருக்கும் நல்லாலையோ அதை திரையரங்களை பார்த்துட்டு சொன்னால் என்னுடைய அடுத்த படங்களில் வந்து இந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டியிருக்காது. ஏன் காலதாமதம் உங்கள் கேள்வியை நீங்கள் என்கிட்ட கேட்க வேண்டியிருக்காது. அதனால் தயவு செஞ்சு தேட்டரில் வந்து பாருங்கள்.